நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். செட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பில்டிங் டேட்டா டைப். பில்டிங் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, இப்போது இதை வந்து ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? டிஃபைன்டு அப்படின்னா என்னென்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா யூனிக் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? இது வந்து டஸ் நாட் அலோ டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ எலமெண்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? எலமெண்ட்ஸ்னால் என்ன? ஐட்டம்ஸ்னால் என்ன? எலமெண்ட்ஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜரு, ஓகேவா, ஸ்ட்ரிங்கு, இது இந்த மாதிரி வேறு என்ன இருக்குது, ஃப்ளோட்டு, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. இன்டீஜர்னால் என்ன சொல்லுவோம்? நம்பர்ஸு. ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லுவோம்? கேரக்டர்ஸை வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஃப்ளோட் வந்து என்ன அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸு. இந்த மாதிரி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது செட்டில். இப்போ ஒரு செட்டுன்னு நான் எடுத்தேன்னா 1 2 2 3 இது என்னது? ஒரு இன்டீஜரோட செட்டு. பட் இதில் வந்து 2 2 இருக்குது அப்படின்னா ஒரு 2 வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். அதாவது லேட்டராக வர நம்பரை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும்தான் அதை வச்சுக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இது புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்னென்னா செட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்ஆர்டர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது லிஸ்ட்டு அதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா இப்போ லிஸ்ட் எடுக்கிறோம் 2 3 4. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த எலமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லிஸ்ட்டு 0 அப்படின்னு சொல்லி இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா? இந்த இண்டெக்ஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்டரில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியுது? அக்சஸ் பண்ண முடியுது எலமெண்ட்ஸை. ஸோ இது வந்து லிஸ்ட்டில் வரும். லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், டிக்ஷனரி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆர்டர்டு டேட்டா டைப். பட் செட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஆர்டர்னால் என்ன அர்த்தம்? நம்ம எலமெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்வையாக அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ செட்ஸ் எலமெண்ட்ஸ் cannot be accessed using index numbers like list or tuples. லிஸ்ட்டோ டியூபிள்ஸ்லையோ நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி செட்ஸில் வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸை அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். இப்போது செட்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் டெஸ்ட்னால் என்ன? இப்போது இந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கா, இது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டு வந்து நம்ம செட்ஸில் வந்து வச்சு பண்ணலாம். இன்னொன்று வந்து எலிமினேட்டிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். அஸ் ஐ செட் யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த டேட்டா டைப்பை வந்து செட்ஸாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பெர்ஃபார்மிங் மேத்தமேட்டிக்கல் செட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம எதில் பண்ணிக்கலாம் அப்படின்னா செட்ஸில் பண்ணலாம். மற்ற எந்த டேட்டா டைப்லேயும் வந்து அந்த அளவுக்கு ஃபீஸிபிளாகவோ அக்சசபிளாகவோ இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம ஒரு செட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கைண்ட்லி யூஸ் கர்லி பிரேசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லிஸ்ட்டுனா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். டியூபிள்ஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டுனா நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா கர்லி பிரேசிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்? மை செட்டுங்கிறது என்னது? ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே நான் இந்த செட்ஸை வந்து அசைன் பண்ணுறேன். கர்லி பிரேசஸ் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆகுது. இப்போ மை செட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த செட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ அவுட்புட் என்ன ஆகும்? அந்த செட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ அதோட டைப் என்னன்னு கேட்குறேன். அது என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா செட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். இது வந்து ஒரு செட்டை க்ரியேட் பண்ணுறது. இது வந்து ஒன் டைப். இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை செட் ஈக்குவல் டு செட் பேரந்தசிஸ். இது என்ன அப்படின்னா இன்பில்டு மெத்தட்னா ஆல்ரெடி ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நிறைய மெத்தட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது கூட என்னது அப்படின்னா ஒரு இன்பில்டு மெத்தட் தான்.
என்ன வந்து அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன இந்த வேரியபிளை வந்து ஒரு செட்டாக மாற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மை செட் ஈக்குவல் டு செட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது என்னவாயிரும் அப்படின்னா செட் ஆயிரும். அதை தான் நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்குறோம். இப்போது இன்சைட் த செட் we can declare லிஸ்ட் டியூபிள்ஸ் எது வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம இது பார்க்கலாம். மை செட் ஈக்குவல் டு செட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நான் கொடுக்குறேன். உள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு என்னவா மாற்றணும், செட்டாக மாற்றணும் அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்டு வந்து செட்டாக மாறிடும். ஸோ பிரிண்ட் மை செட்டுன்னு கொடுத்தா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா செட்டு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட யூஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மை செட் ஈக்குவல் டு நான் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி என்ன ஆகும் அப்படின்னா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் வந்து செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் அடுத்து இப்போ பேசிக் செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். பேசிக் செட் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட் வந்து ஆடிங் எப்படி எப்படி வந்து ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறது, 2 செட்டை ஆட் பண்ணுறது கிடையாது, ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ மை செட் டாட் ஆட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படி செட்டுங்கிறது ஒரு மெத்தடோ அதே மாதிரி ஆடுங்கிறதும் ஒரு மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் வந்து ஒன்று நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்து அதை வந்து நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி மெத்தட் வந்து ஈக்குவல் டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆடு பாப்பு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாட் கொடுத்து ஆட் பண்ணணும். இந்த வேரியபிளில் டாட் கொடுத்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த டாட் பண்ணியாச்சு. மை செட் டாட் ஆட் 7. ஸோ 7 வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த செட்டுங்கிறதுல 7 ஆட் பண்ணு. ஸோ என்ன ஆகும், 7 வந்து ஆட் ஆகும். அடுத்து இப்போ மை செட் டாட் ஆட் 7 மறுபடியும் எனக்கு 7 ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் அந்த அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டில் த சேம். ஏன்னா டூப்ளிகேட் வந்து அதை அலோவ் பண்ணாது. ஸோ ஆடிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இதுவே நம்ம வந்து ரிமூவ் ஓகேவா, ரிமூவ் பண்ணணும். என்ன ரிமூவ் பண்ணணும், மை செட் டாட் ரிமூவ் 3ங்கிற அந்த இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ரிமூவ் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், அந்த 3ங்கிறது ரிமூவ் ஆகி வரும். இதுவே நான் மறுபடியும் 3யை வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீ எரர் காட்டும். ஏன்னா ஆல்ரெடி தான் இங்கே 3 இல்லையே அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணோம்னா கீ எரர் காட்டும். இந்த மாதிரி எனக்கு ஒருவேளை செட்டில் இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஒரு யூஸ் கேஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு செட்டை வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் நேம்ஸ் வந்து இருக்குது, ABCD அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு யூசர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து வேணாம், நான் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு, அந்த ரெக்கார்டும் டெலீட் ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்ஷோர் பண்ணணும், இந்த மாதிரி ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷோர் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமூவ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ எரர் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், ஓகே மீதி இருக்கிற லைனை வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தரும். இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிஸ்கார்டு 11ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே 11ன்னு ஒரு எலமெண்ட்டே கிடையாது. ஸோ இட் செக்ஸ் வந்து the element is in செட்டில் இருக்கான்னு பார்க்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நமக்கு என்ன அடுத்த லைனில் நம்ம எழுதியிருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு எரராக வந்து என்ன பண்ணாது அப்படின்னா காட்டாது. ஸோ இது வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமூவ் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஒரு எரர் வருது இல்லையா, ஸோ அப்படி எரர் வந்தாலே அது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து மெம்பர்ஷிப் டெஸ்டிங்க்கு இந்த ரிமூவ் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இல்லை நான் வந்து என்ஷோர் பண்ணணும், ஒருவேளை எனக்கு ரிமூவ் ஆனாலும் எனக்கு எரர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல டிஸ்கார்டுங்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ரிமூவுக்கு.